தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து முதல்வர் விஜய் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பங்கேற்ற தொகுதி மறுவரை தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் இன்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது எனவும், இந்த கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுவிக்கப்பட்டது எனவும், இந்த கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளை சேர்ந்த 19 மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பங்கேற்றனர் எனவும், இந்த கூட்டத்தில் ஒன்றிய அரசால் உத்தேசிக்கப்பட்ட தொகுதி மறுவரையறையை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது எனவும், மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்திய தமிழ்நாடு மற்றும் இதர தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பாதிக்கப்படாமல் காப்பது குறித்தும், தமிழ்நாட்டின் தற்போதைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் தொடர்ந்து நீடிப்பது குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 இருக்கும் போதே ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நாடாளுமன்றத்தில் பேச கிடைக்கும் நேரம் குறைவாக உள்ளது எனவும், உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் தங்களது கருத்துக்களை முழுமையாக